எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு பராசக்தி படம் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னா, இப்போ பராசக்தி ஜி5ல ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸோ படம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு மொழிப்போர் அப்படின்றது எந்த அளவுக்கு சுதந்திர போர் அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் சுதந்திரம் அடைஞ்ச நாட்டில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் இது நடந்திருக்கு, சவுத் சைடில் நடந்திருக்கு. அப்படின்றப்ப ரியலி ஒரு வரலாறு இந்த அளவுக்கு எனக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. எத்தனை பேருக்குன்னு தெரியல. ஒரு ஐ ஓப்பனிங்காக தான் இந்த படம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூவில் வந்துச்சு படம் நல்லால அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போய் பார்க்காம ஒரு இன்வால்மெண்ட் உள்ளே இருக்குது. இதில் ரொம்ப மனசில் நிற்கிறது சிவகார்த்திகேயன் தான். எனக்கு ஸ்ரீலீலெலாம் அந்தளவுக்கு மனசில் நிற்கலை. நெக்ஸ்ட்டு அதர்வா. சிவகார்த்திகேயன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஸோ நான் கூட இந்த படம் பார்க்குறப்ப என்ன ஒரு எக்ஸாஜரேஷனாக இருக்கோ, இவ்வளோ பேராக செத்துருப்பாங்க இந்த மொழிப்போரில் அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் த மூவியில் அது கரெக்டாக அந்த பிக்சரோட அந்த ரியல் டீட்டெயிலில் சொன்னாங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இந்த படம் பார்க்கல அப்படின்னா எனக்கு இந்த மொழியோட தாக்கம், ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி திணிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அது அதை எந்த அளவுக்கு போராடி தடுத்துருக்காங்கன்றப்ப ரொம்ப கூஸ்பம் மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.